ஒகேனக்கலில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ராமேஸ்வரம், சங்ககிரி, சேலம், உரத்தநாடு, எடப்பாடி, நீடாமங்கலத்தில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதேபோல வெட்டிக்காடு, ஏத்தாப்பூர், குடவாசலில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று ஒகேனக்கல் பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. கரூர் பஞ்சப்பட்டியில் 10 சென்டிமீட்டர், நாமக்கல், புதுச்சத்திரம், வாணியம்பாடியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ராமேஸ்வரம், சங்ககிரி, சேலம், உரத்தநாடு, எடப்பாடி, நீடாமங்கலத்தில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், வெட்டிக்காடு, ஏத்தாப்பூர், குடவாசலில் அதேபோல தலா 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று ஒகேனக்கலில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. கரூர் பஞ்சப்பட்டியில் 10 சென்டிமீட்டர், நாமக்கல், புதுச்சத்திரம், வாணியம்பாடியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதேபோல நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், சங்ககிரி, சேலம், உரத்தநாடு, எடப்பாடி, நீடாமங்கலத்தில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், அதேபோல வெட்டிக்காடு, ஏத்தாப்பூர், குடவாசலில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை தெரிவித்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.